அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழக மாவட்டங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வரும் 24ஆம் தேதி வரை பரவலாக மழை நீடிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. எனினும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸையும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் வரும் 24ஆம் தேதி வரை செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் சூறைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திற்கு வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அந்தமான் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலும் சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இதேபோல சங்ககிரி, வைகுந்தம், மகுடஞ்சாவடி, இளம்பிள்ளை உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. வெப்பத்தால் ஏற்பட்ட உஷ்ணம் காரணமாக பொதுமக்கள் அவதியடைந்த நிலையில் இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் சாலையில் பெருக்கெடுத்த மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து ஓடியது. வடிகாலில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக தாளவாடி பேருந்து நிலையம் மற்றும் தலமலை செல்லும் சாலையில் மழைநீருடன் கழிவுநீரும் கலந்தது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசியது. தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதால் வடிகாலை சுத்தம் செய்து மழைநீர் செல்லும் வகையில் பராமரிக்க ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், விண்ணமங்கலம், ஆலாங்குப்பம், கரும்பூர், வெங்கடசமுத்திரம், மணியார்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று, மின்னல், இடியுடன் கூடிய மழை பெய்தது. வெயிலின் தாக்கம் காணப்பட்ட நிலையில் திடீரென பெய்த பலத்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக வெள்ளம் வருவதற்கு முன்பே ஆபத்தை உணர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் அடிவாரத்தில் உள்ள தோணி ஆற்றிலும் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் புகழ்பெற்ற அமனலிங்கேஸ்வரர் கோயில் நடை சாத்தப்பட்டு பக்தர்கள் வெளியேற்றப்பட்டனர். தற்போது கோயில் பணியாளர்கள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி.